இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையை ஆரம்பிச்சுக்கின்றேன். இப்போ அதிகமான இடங்களில் நம்ம அழைப்பு பணி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிகமான மக்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, தேடுறாங்க. நமக்கு அதிகமான மக்கள் தொடர்பு கொள்கிறாங்க. தமிழகம் முழுவதும், உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் நம்ம அழைப்பு பணி ரொம்ப அழகான முறையில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இறைவனோட பெரிய கிருபை. அதில் நம்மளும் ஒரு பங்காக இருக்கிறோம். ஆனால் அதில் என்ன அப்படின்னா, சைத்தானுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குடி கூத்து கும்மாளம், ஒரு ஒழுக்கமே இல்லாமல் வாழ வச்சு இறைவனுக்கு இறைவனுக்கு நிகராக வேறு சிலதை காட்டி வணங்க வச்சு நரகத்தை கொண்டு போகிறதுக்கு சில வழிகளை பண்ணுவான். சில பேர் நிறையா நல்ல விஷயங்களை செய்ய வச்சு, நிறையா தான தர்மங்கள் மற்ற விஷயங்கள்லாம் செய்ய வச்சு கடைசியில் பெருமைங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து ஈஸியாக கொண்டு போயிடுவான். அதன் அடிப்படையில் நபிகள்லாம் இதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை இறந்து போனதுக்கப்புறம் இறைவன் கூப்பிட்டு கேட்பான், அவனுக்கு நான் இந்தந்த அருள்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லுவார். அதுக்கப்புறம் நீ எனக்காக என்ன செஞ்சேன்னொடனே, நான் உனக்காகவே என்னுடைய தான தர்மத்தெல்லாம் நான் செலவு பண்ணேன், எல்லாம் செலவு பண்ண அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ பொய் சொல்கிற, மக்கள் உன்னை நீ பெரிய செல்வந்தன்னு சொல்லுங்கிறதுக்காக நீ செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் நரகத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறதா நபிகள்லாம் சொல்கிறாங்க. நல்லா சம்பாரித்து காசு பணத்தை வச்சு தவறான காரியங்கள், குடி போதை, மற்ற ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி ஒரு ஒழுக்கக்கேடான விஷயங்கள் செஞ்சு சரியில்லை நரகத்துக்கு போகிறதும், தான தர்மங்கள் செஞ்சு இறைவனுக்கு பிடித்தமான வழியில் செலவு செஞ்சு அவரும் நினச்சா சந்தோஷமாக இருக்கலாம், குடும்பத்துக்கு கொடுக்கலாம், பேர பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கலாம். இதெல்லாம் பண்ணாமல் எல்லாத்தையும் இந்த இறை வழியில் செலவு பண்ணிவிட்டு செலவு பண்ணவர் நரகத்துக்கு போகிறாருன்னா எப்படி இருக்கும் அவர்? இதை விட ஒரு ஒரு இளைநிலை என்னது? நம்ம நம்ம காசை நம்ம அழித்தோம், செலவு பண்ணோம், நம்ம நரகத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது ஓகே. ஏழைங்களுக்கு கொடுக்கல, ஏழைங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி இருக்குது, அதெல்லாம் கொடுக்கல, ஒழுங்கான முறையில் செலவு பண்ணல, சரி அது தவறு, நரகத்துக்கு போகிறோம். எல்லாம் கரெக்டாக பண்ணியும் நரகத்துக்கு போகிறோன்னா இதை விட ஒரு ஒரு வேஸ்ட் என்ன இருக்குது? நம்ம பணம் வேஸ்ட்டு, நம்ம அதுக்காக பண்ண தியாகம் வேஸ்ட்டு, நம்மளோட செயற்பாடுகள் டோட்டலாகவே வேஸ்ட்டு. நீ உலகத்தில் செஞ்சது வேஸ்ட்டு. நீ நரகத்துக்கு போகணும், தூக்கி நரகத்துலேயும் போட்டான்னா அப்புறம் என்ன இருக்குது? அடுத்து இன்னொரு நபரை இறைவன் கூப்பிட்டு என்ன பண்ணுறான், மிகப்பெரிய ஒரு கல்விமான், அவரை கூப்பிட்டு உனக்கு நான் இந்த அருள்லாம் கொடுத்தேன் அப்படின்னோடனே, ஆமாம் இறைவன் இதெல்லாம் கொடுத்தேன், நீ எனக்காக என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உனக்காகவே நான் என்ன பண்ணேன், அந்த மார்க்க பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னேன், நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை நீ பொய் சொல்கிற, நீ மக்களுக்காக என்ன பண்ண, மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொன்னேன், நரகத்துக்கு போ அப்படிங்கிறார். இறைவன் சொல்லி அவன் நரகத்தில் தூக்கி போடுறாங்க. அதாவது எல்லாரும் நல்லா படிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், அப்படி சிந்தனையில் இருக்கும்போது இவர் இறைவனுக்காகவே அந்த மார்க்க கல்வியை படித்து தன்னுடைய முழு இளமை, வயது, ஆயுள், கடைசி இறந்து போகிற வரைக்கும் இறைவனுக்காகவே தன் முழு வாழ்க்கையை தியாகம் பண்ணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மக்களுக்கு நல்ல விஷயம் எடுத்து சொல்லி குடும்ப குட்டிலாம் பார்க்காம ஊராக சுற்றி தெருவா சுற்றின நபர், அவ்வளோ தியாகம் பண்ண நபர் நரகத்துக்கு போகிறாருன்னா அப்போ என்ன இருக்குது? அப்போ உலகத்தில் ஜாலியாக சுற்றினவங்களும், இறைவனுக்கு கட்டுப்படாமல் பொடுமுகதமாக சுற்றினவங்களும், எல்லா தியாகம் பண்ணவங்களும் நரகத்துக்கு போகிறாங்கன்னா அப்போ இதோட வேஸ்ட் என்ன இருக்குது? அது சைத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை படைக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதனை படைக்கிறான். அந்த மனிதர் என்ன பண்ணுறாங்கன்னா, கண் முன்னே நேராக பார்க்குறாங்க, மலக்குகளை பார்க்குறாங்க, இப்லீஸை பார்க்குறாங்க, இந்த சைத்தானை பார்க்குறாங்க. அவன் தனக்கு மலக்குகள்லாம் சஜ்தா செய்கிறாங்க, இப்லீஸ் சஜ்தா செய்யலை, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அவங்களோட அந்த இப்லீஸை தண்டிக்கிறான்னு அத்தனையும் நேரில் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு நபரையே சைத்தான் வழி கெடுக்கிறான். அத்தனையும் நேரில் நின்று கண்ணால் பார்த்து உணர்ந்த, நேரடி இறைவன் இடத்துல இருந்து அங்கே நடக்கிற விஷயத்த பார்த்த நபரையே சைத்தான் வழி கெடுக்கிறான்னா நம்மளாம் ஏமாத்துறோம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைத்தான் சில பேர் என்ன பண்ணுவான், எந்த நல்ல விஷயங்களும் செய்ய விடாமல், சுற்றி இருக்கவங்களுக்கும் மக்களுக்கும் எந்த புரோஜனமான எந்த விஷயமும் செய்ய விடாமல், குடி குத்து கும்பாலான ஒரு ஒழுக்க நெறி இல்லாமல் வாழ்ந்து நரகத்துக்கு அனுப்புவான்.
சில பேர் வழிகெடுக்க பார்ப்பான். வழிகெடுக்க முடியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வழிகெடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். முடியலன்னொடனே விட்டுருவான். அவங்க நல்ல பீக்கில் போனோன்னு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சவொடனே எல்லா விஷயங்களும் செஞ்சதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவான், பெருமைக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து தட்டி விடுவான் நரகத்துக்கு. சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா மனிதரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் யார் எப்படி எப்படி சிந்திப்போம், என்ன செயல்படுவோம், நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே நம்ம கூடயே இருந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்மளை நரகத்தை தட்டி விடுறது பெரிய விஷயம் கிடையாது அவனுக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா இறைவன்கிட்ட அதிகமான அவன்கிட்ட பாதுகாப்பு தேடணும். இது சம்மந்தமான கல்வி நமக்கு இருக்கணும். சைத்தானா எப்படிப்பட்டவன், அவன் என்ன நம்மளை வழிகெடுப்பான், எப்படி நம்ம இருக்கணும், அவன் கடைசி உயிர் தொண்டைக்குள்ளே அடையிற வரைக்கும் போராடும். அந்த பெருமைங்கிற விஷயத்த நம்ம உள்ளத்தில் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். நல்லா நம்ம அந்த பெருமைங்கிற விஷயத்த நம்மளை நல்லா பாதுகாக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயம் வாங்கிப்போம்.